ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ கடந்த நாளாக ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தேன். ஸோ நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பெரிய வீடியோ நான் போட முடியல, நிறைய விஷயத்தை நான் சொல்லித்தர முடியல. ஏன்னா நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இருந்தாலும் ஷார்ட்ஸில் அப்பப்போ நான் சின்ன சின்ன அப்டேட்டெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னென்னா நிறைய கமெண்ட்ஸ் என்ன கேட்குதுன்னா, நான் பெரிய வீடியோ போடுங்கண்ணா, நாங்கள் பெரிய வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் கண்டிப்பாக சரி ரொம்ப தள்ளி போயிட்டோமோ அந்த ஒரு ஃபீல் வந்துடுச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் அப்டேட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் என்ன கண்டிஷன் அங்கே இருக்குது, கொஞ்சம் எல்லாத்தையும் போடுங்க, என்ன மாதிரி பேர் பண்ணியிருக்கேன் எல்லாம் சொல்லுங்கன்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ என்ன மாதிரி பேர் பண்ணியிருக்கோம், என்ன சிக்ஸ் வந்திருக்கு, என்ன கண்டிஷனில் இருக்குது, அதெல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ நான் தான் பிரசாந்த், வெல்கம் டு இட்ஸ் வேர்ல்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் புறாங்கெல்லாம் விடுவேன், சரிங்களா? ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரீ டைம் தான், அதனால தான் சரி புறா விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எந்த புறா விட்றேன்னு நான் சொல்கிறேன் வாங்க உங்களுக்கு. ஸோ ரெகுலராக நம்ம ஓட்டுறது புறா உங்களுக்கே தெரியும், தூமார் எக்தார், சரிங்களா? தூமார் எக்தார் புறா, கிரே பாஸ் புறா தான் இப்போதைக்கு விட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி 2-3 நாளாக இவன் காணாமல் போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்தவொடனே இவனை திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். கரைக்கல்ல புறா உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, நான் சொல்லியிருப்பேன் இந்த புறா தான் கொஞ்சம் இப்போ கைக்கு விட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், இன்றைக்கி இவனை விட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபீடிங்ஸ் நிறைய சாப்பிட்டுக்குது, பட் இருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் சரி சும்மா விட்டு பார்க்கலாமேன்னு தான். இவங்க கூட சப்போர்ட்டுக்கு அந்த சாதா பட்டம் இதுவும் பறந்துட்டு இருக்கு. இந்த பட்டாவும் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருந்துச்சு, நல்லா பறந்துட்டு இருந்துச்சு. சரி இன்னைக்கு ரெண்டுமே இது கூட விட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி தான் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படின்னா எப்படி இருக்காங்க, லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சீக்கல் பட்டாவாக ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த புறாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் விட முடியாதுங்க, அடுத்த வருஷம் தான் விட முடியும். ஆனாலும் கண்டிஷன் இப்போது வேறு லெவலில் இருக்குது புறாங்கோ, நான் எதிர்பார்த்ததை விட. ஏன்னா ஆக்சுவலி ரொம்ப கண்டிஷன் பேடாக இருந்துச்சு. ஸோ இப்போ புறா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா உடம்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் நோயால் பாதிக்கப்பட்ட புறாங்க இதெல்லாமே. ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் ஓகே, நல்லா தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் ரெக்கெல்லாம் விழுந்து வரட்டும். விழுந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது தஸ்தா மேலே ஓட்டிக்கலாம். இது ஒரு சாதா புறா, நம்ம மெயின் புறாவில் வந்த புறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிலாங்கான்னு சீனி போட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது மாதிரி பிலாங்கா பொட்டிக்கும் நம்ம சீனிக்கும் போட்டு எடுத்தோம் புறா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனி பட்டா வந்திருக்கு. இதுவும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அம்மா அந்த இது தான் சிக்கன் பாக்ஸாக இருந்தால் அந்த அம்மன் நோயால் தான் ரொம்ப இதாகிட்டு ஃபுல்லு செத்து போகிற நிலமை. இது கூட ஜொதா பட்டா ஒன்று இருக்கும், செத்து இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை காப்பாற்றிட்டேன் ஃபைனலாக. இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் விட முடியும். ஏன்னா இது உடம்பு நல்லா தஸ்தா மேலே தான் விட முடியும். பாஜியும் அப்போ தான் பண்ணும், சரிங்களா? ஏன்னா சீக்கல் ஆன புறா எப்பவுமே சப்போஸ் நீங்கள் பறக்க விட்டாலும் பாஜி பண்ணாதுங்க. ஏன்னா அதுக்கு உடம்புல அந்த ஸ்டாமினா இருக்காது, ப்ளஸ் வந்து அவ்வளோ ஃபிட்னஸ் இருக்காது புறாங்க. தஸ்தா மேலே ஓட்டினீங்கன்னா சீக்கிரம் புறா அப்போது பாஜி பண்ணும். தஸ்தா மேலே ஓட்டிக்கிங்க, அப்போ தான் ரூட்டுக்கே வரும், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தெரியும்னு என்னன்னா, ரீசெண்டாக நம்ம பூனை அட்டாக் ஆகிருந்துச்சு இல்லைங்களா, பூனை வந்து இதை பிடிச்சி கிட்டத்தட்ட உடம்பு ஃபுல்லாக கீழ்ச்சிட்டு இருந்துச்சிங்க, ரத்தமாக இருந்துச்சு அந்த வீடியோ, அதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி புறா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர், புறாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? அந்த புறா தான் இது, சரிங்களா? ஸோ நம்மளே ஸ்டிச்சு போட்டு இதை உடம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி புறா வந்து பறக்கிற நிலைமையில் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஓட்டலை. ஏன்னா என்னன்னா இன்னும் புறா கிட்ட கொஞ்சம் அந்த செதெல்லாம் மூடணும், அந்த புண்ணெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அதனால தான். ஆனால் கண்டிஷன் ஓகே, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நல்லா வெளியே விட்டோன்னா நல்லா பறந்துட்டு வருதுங்க, வீட்டுக்கு வந்துடுதுங்க. ஸோ இப்போதைக்கு அதை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போல, உடம்பு கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு தான் இருக்கேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம ஓமர் பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம முக்கியமான பேர் ஆக்சுவலாக பெரிய புறா. நம்ம ஃபஸ்ட்டு ஓமர் எடுத்த புறானா இவங்க 2 பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருந்துச்சுங்க. எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் கூப்பிட்டுட்டு. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு பார்த்துக்க நேரம் இல்லை, அதனால தான் இதை எல்லாமே கொடுத்துட்டோம். இருந்தாலும் இவங்கள கொடுக்க எனக்கு மனசு இல்லை. ஸோ இவங்கள வந்து போட்டு வச்சிருக்கேன். அந்த கூண்டில் தான் போட்டு வச்சிருந்தேன். இவங்க ஏன் பயத்தில் இருக்காங்கன்னா, எதுக்கு புதுசாக இந்த கூண்டில் என்ன மாற்றி விட்டான்னு அந்த டவுட்டு தான். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் அதுக்கு எப்படின்னா அந்த பயம் கொஞ்சம் போயிருக்கு. இருந்தாலும் என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும். ஏன்னா இதை நான் பிடிக்க மாட்டேன் அதிகமாக. இவங்க நான் இது வரைக்கும் நான் கேமராவில் காமிச்சதில்லை. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்காக காட்ட போகிறேன். இவங்க எப்படி இருக்கான்னு மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஆண் இது. ஆண் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கே அவ்வளோ பெருசு இருக்கும். பழைய லைனேஜில் உங்களுக்கு புறா பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், நல்ல மூக்கெல்லாம் நல்லா மஸ்காலாம் ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். இது ஆக்சுவலி பெங்களூரில் படாங்கான்னு சொல்லுவாங்க. நாங்களும் படாங்கா தான் சொல்லுவோம். ஆனால் சில பேர் ஓமோர்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி முக்கியமான எடுத்தா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான் எடுத்தோம். ஸோ கொடுத்தாங்க. இதை புறா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதோட ஐஸ் லைன் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேலு. ஆக்சுவலி என்னன்னா ஃபீமேல் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். சரி, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவன் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான். பயத்தில் இருக்கான். அங்கே பாருங்கள், ஆண் பார்த்துட்டு இருக்கு. என்னன்னா எடுத்துன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். நான் ஒன்றில் விட்டுறேன். ஆக்சுவலி என்னன்னா இந்த பேர் வந்து நம்மக்கிட்ட 2 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் நிறைய சிக்ஸ் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் ரெக்கை வெட்டி வைக்க முடியல, என்னால் ஓட்டவும் முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. குட்டி செத்து போகுதுங்க, இல்லை முட்டை கருவு சேராமல் போயிடுது, இல்லை முட்டை வச்சு உடச்சி போட்டுருதுங்க. இந்த மாதிரி நிலமெல்லாம் ஆயிடுது. அதனால தான் அங்கே வச்சவே எதனா ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தான் இவங்களை இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எந்த காரணத்துக்கும் எதுவுமே ஆகாது. ஏன்னா க்ளீனாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இந்த தடவை இவங்களை சிக்ஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இப்போ இது இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மெரிச்சிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புறா இந்த ஒரு ஃபீமேல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐஸ் லைன் பாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். ஆல்ரெடி பாருங்க குமாய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ விடுற ஒன்றா பாருங்க. ஸோ ஆக்சுவலி பெரிய மேல் இது. ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் பெருசு மேலும் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னன்னா இதில் தான் நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுலேயும் ஒரு உடன் பாக்ஸ் செட்டப் தான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் உடன் பாக்ஸ் செட்டப் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உடன் பாக்ஸ் செட்டப் இருந்தால் நிறைய பேர் கெலிஜாக வச்சுப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போனது பூச்சிங்களாக இருக்கும்னு எல்லாரும் நினச்சிருக்காங்க. நான் வச்சிருக்கிற ஸ்டைல் பாருங்கள் வாங்க. ஸோ இதுதான் என்னோட ஸ்டைலுங்க. எப்பவுமே கூண்டு வந்து எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கும். ஈவன் இங்கே இப்படி இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி, எல்லா கண்டிஷனும் எனக்கு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஆயிருக்கும். சரிங்களா, குட்டியாக இருக்கும். ஏன்னா எதுக்குன்னா இங்கே பாருங்க, இதுலேயும் குட்டியாக இருக்குது, இதில் குட்டியாக இருக்குது, இதில் குட்டியாக இருக்குது, இதுலேயும் குட்டியாக இருக்குங்க. இங்கே பாருங்க ஜொதா போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் சுத்தமாக வச்சுருப்பேன். ஆப்பிள் பாக்ஸ் இருக்கட்டும், எதனா இருக்கட்டும். ஏன்னா எதுக்குன்னா நம்ம எவ்வளோ க்ளீனாக இங்கே வச்சுக்கிறோமோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் சிக்ஸும் ஆகட்டும் புறா ஹெல்த் கண்டிஷனாகவும் இருக்கும். இன்னொரு ஹாப்பி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த பேர் நான் போட்டிருந்தேன். இதில் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒன்று அம்மா மாதிரி வந்திருக்கு, இன்னொன்று அப்பா மாதிரி வந்திருக்குங்க. இப்போவே இவ்வளோ கோவம். சரிங்களா, பாருங்கள் கொத்த வருது. பார்க்கலாம். இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னொரு அப்டேட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் இதை பற்றி. எதுக்கு காமிச்சேன்னா க்ளீனிங் இப்போ தான் முடித்தேன். க்ளீனிங் முடிச்சுட்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ பார்க்கலாம், அடுத்த வருஷத்துக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம புது பேர் ஒன்று செட்டப் பண்ணிக்கிறோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிலாங்கா தாம்ரலானுக்கும் நம்ம பொட்டிக்கும் அப்படின்னா நம்ம மெர்வனிகா பொட்டிக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் இந்த காம்பினேஷனில் போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக, ஏன்னா இந்த பொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி ஜாஸ்தி இருக்குது. ஆண்ல சலுக்கினி நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு பிலாங்கா பொட்டை போட்டிருந்தோம். அந்த காம்பினேஷனுக்கு எனக்கு அடிக்கு வரல. ஸோ அதனால் இந்த கான்செப்ட் போட்டிருக்கேன். நல்ல கருப்பு தூமா ஆணுக்கு. ஸோ இந்த காம்பினேஷனில் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சில பேரிங்கெல்லாம் புதுசாக போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், மக்ஷிக்கு நம்ம கேர்வா நம்ம டிச்சப் பண்ணியிருக்கோம். மக்ஷி புறா உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
இந்த பேருக்கு நம்ம பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சாய் முட்டை வைக்கலன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வச்சிருக்கோம் சரிங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக முட்டை வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சுருமி ஆண்டு அப்படின்னா இவன் இங்கே இருக்கான் பாருங்க, இவனோடது சிக்ஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்க மேலே ஆயிருக்கு பாருங்க, சிங்கிள் புறா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தூமா பேருது, இவனோட ஆண் வந்து இங்கே தான். ஸோ இந்த பேருக்கும் இந்த பொட்டிக்கும் ஆக்சுவலி இங்கே 2 பட்டை ஆயிருக்குங்க. நம்ம சீனி புறாது இங்கே பாருங்க, இதுதான். ஐயோ ஆக்சுவலி இவந்து மட்டும் தான் சிக்ஸ் இந்த மாதிரி ஆகுது. இங்கே பாருங்க, ஒரு குட்டி இங்கே வந்து கீழே போயிடுதுங்க, ஒன்று இங்கே வந்துடுது, அந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எனக்கு இன்னொரு சந்தோஷம் ஹாப்பி நியூஸ் என்னன்னா, ஒரு வந்து கேர்வா பட்டா வருது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குல்தார் பட்டா வருது. இங்கே பார்த்தா தெரியும், ஒன்று குல்தார், இன்னொன்று கேர்வா பட்டா. இது எதனால் இந்த கேர்வா பட்டா வந்துச்சுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லுவேன். அது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருங்க, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆக்சுவலி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சாதா பேரது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து அப்படின்னா வெளியே வரணும், நெட்ஸ் அவுட் ஆகணும். இங்கே பாருங்கள் ஆயிருக்கு. இது கரெக்டான சைஸ் இருக்கா இல்லை நம்ம பிரிச்சிடலாமான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் இன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாதா பேருது, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ கண்டிஷன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் டைமே வந்து ஆயிருக்கணும், நம்ம விட்டுருக்கணும். பட் இருந்தாலும் லாஸ்ட் டைம் எல்லாம் நிறையா சிக்ஸி வந்து செத்து போச்சுங்க. இந்த இடம் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாராது இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு முட்டை வச்சுருக்குங்க, அது உட்காந்துருக்கு, பார்க்கலாம். இங்கே ஒரு புது செட்டப் போட்டிருக்கோம் சப்ஜா பேர். இதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த நான் அப்டேட் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இதில் இப்போதைக்கு நான் போட்டதில் அப்டேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்க வேண்டிய நீங்கள் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த புதிய அப்டேட்டில் ஆக்சுவலி என்னென்னா எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சி கூடாது. பட் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ரீசெண்டாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது ஒரு சைடில், ஆஃபீஸில் ஒரு சைடு டென்ஷனு. ஸோ இந்த மாதிரிலையும் நான் அப்பப்போ ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன், சரிங்களா. சில பேருக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, யாருக்கும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதுக்காக நான் உங்களை இக்னோர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதுக்குன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஏன்னா உங்களால் தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். இவன் வளர்ந்துட்டு போய் இவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான், ஆட்டிடியூட் காட்டுறான்னு நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு வேலை அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்தேன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு நான் ரிப்ளைவும் பண்ணியிருக்கேன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும்னு நான் நம்புகிறேன், நல்லதே அமையும் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக சிக்ஸ் நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க, சரிங்களா. இப்போ நான் காமிச்சிருக்கேங்களே எப்படியெல்லாம் நம்ம செட்டப் பண்ணோம், எப்படி நம்ம கூண்டை க்ளீன் பண்ணோம், என்ன மாதிரி ஃபீட் பண்ணோம், சரிங்களா, எல்லாமே சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்டில் ட்ரைனிங் பண்ணுறது பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ சத்திரியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா சத்திரிக்கு ரீசெண்டாக உடஞ்சி போச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் 4 கால் இருக்கும், அது ஒரு கால் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதனால தான். ஏன்னா எதுக்குன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சரியான காற்று வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சிங்க. இப்போ அதையும் நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரைனிங் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால தான் நான் ட்ரைனிங் வீடியோ நான் இன்னும் போடல, அந்த பட்டாவும் நான் ஓட்ட ஆரம்பிக்கல. ஏன்னா எதுக்குன்னா ஒரு கொஞ்ச நாள் பறந்துச்சு, திடீர்னு சத்திரி இந்த பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ கிரேட் டே, பாய்.